21ஆம் தேதி மாடு ஓடின மாடு தானா? அதேனா நீ ஓடுற மாதிரிதானா? நீ புடிச்சுకొని போறதை எப்படி புடிச்சுకొని வீடியோ பாருனா, வீடியோ எல்லாம் வச்சுருக்கேன் குரூப்ல எல்லாரும் வச்சுக்கிறேன்னு. எல்லாருக்கும் நீ மாடுக்கு நல்ல கும்மை இருக்குது, எங்க பார்த்தா குச்சிட்டு போயினே இருக்குது. எப்படி இப்படி எப்படி சொல்லுங்க? எனக்கு கொஞ்சம் தெலுங்கு கொஞ்சம் கம்மியா, எனக்கு தெலுங்கு தெரியாது. நான் தமிழ் பேசுறேன்பா. சொல்லலாம். இப்போ ஓடுற மாடு நீ தெருவு காட்டினீங்களா மாட்டீங்களா? இப்போ இந்த ரவுண்டு ஆனா இப்போ மாடு பிடிச்சி தானே வந்தது. இப்போ நான் பேசுறதெல்லாம் நீ புரிஞ்சு அப்ப நீ பேச நான் பேசுறேன். வந்து 2 கவுத்துல மாடு பிடிச்சி பண்ணுங்க இல்லையா? ஆமாண்ணா. நீங்க தெருவு காட்டு பிடிச்சி பண்ணா மாடு உடத்து பிடிச்சி பண்ணீங்களா? ஆனா முதல்ல உரத்து தானே எத்தனை வந்தது உள்ள. சரி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. எனக்கு என்னால சீக்கிரம் எடுத்துன்னு வர முடியல மாட்டேன். சரி. வண்டி வந்து பஞ்சர் ஆயிடுச்சு. நாங்க 6 மணிக்கு 5:30 மாடு ஏற்றிட்டோம். 8 மணிக்கு மாடு ஸ்டார்ட் ஆகுது, போய் தெருவு வழி காட்டலான்னு சொல்லிட்டு. சரி. வண்டியில வந்து வர வழி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால மாடு ஏற்றி சரி நம்ம டேரக்டா மாடு போட்டலாம்னு சொல்லும் போது இன்னும் பார்த்தே முடியல, நம்ம மாடு உள்ள கழட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வழி காமிச்சிடலாம். அது மைக்கு ஆஃப் ஆயிடுச்சு அந்த டைம்ல. சரி. மாடு உரத்துக்கு வந்துட்டோம். சரி அங்க சுத்தி இருந்தவங்க அந்த உருளத்துல என்ட்ரன்ஸ்ல அவங்களாம் விடாதுனால மாடு மொத்தம் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா. சரி. அதனால என்ன ஆச்சுன்னா மாடு விட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சரி. ஒருத்தர் உடன்றாரு, ஒருத்தர் விடாது. இதை இழுபறியா மாட்டை பிடிச்சி நிக்க வச்சோம்னா அதனாலதான் இப்போ அங்க என்ட்ரன்ஸ் இருந்தாங்க பாருங்க. சரி. அது மைக் ஆஃப் ஆயிடுச்சு, 4 பேர் விடாதுன்றாங்க. சரி. இல்ல விட்டுரு அப்படின்றாங்க. ரைட் காமிச்சோட புடிச்சு போயிடுறேன். என்னத்துக்கு 4 பேர் 4 பேர் அப்படின்னு சொல்றாங்க. சரி. நான் கூட 30 வருஷம் மாடு விடுறோம், 30 வருஷம் மாடு வச்சுருக்கோம். நீ மாடு தெருவு காட்டுல தெருவு காடும் போது மூக்கங்கவத்தை பிடிச்சின்னு கரெக்டா கொம்ப பிடிச்சின்னு 4 10 பேர் நீ வந்து ஜல்லிக்கட்டுல மாடு விட்ட மாதிரி நீ 4 பக்கம் அந்த பக்கம் கவுத்துல வச்சு ஆளுங்க மேல விட்டு ஆளை பிச்சு சாகடிச்சு ஆந்திராவில். ஆனா நான் போன லாஸ்ட் பேர் கொட்டாத்துல விட்ட வீடியோ கூட அனுப்புறேன். இல்ல அந்த அது எனக்கு தெரியும், உன் மாட்டை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். இன்னைக்கு வந்து மாடு ரன்னிங்ல வந்து மாடு ஓடி போது ஆளை மாட்டினா அது ஆளு தப்பு. ஆமா ஆமா. இது நான் சொல்றத புரிஞ்சு மாடு வந்து இது நான் சொல்றத புரிஞ்சு அப்ப நீங்க பேச மாடு வந்து நம்ம அட்டை காட்டி மாட்டை விட்டுட்டு இருந்துங்களா மாடு ரன்னிங்ல ஓட ஆள் ஆனா அர்த்தம் மாட்டுனாக்கா அவன் தப்பு தான் அது. ஆனா இப்ப நம்ம மாடு வந்து கையில இருந்து ஒருவேளை இந்த பக்கம் 2 கவுத்துல அந்த பக்கம் 2 கவுத்துல 4 பேர் இந்த பக்கம் ஒரு 10 பேர் அந்த பக்கம் ஒரு 10 பேர் குச்சின்னு போயிருக்கு. வந்து குச்சி கொலாரிச்சின்னு போயிருக்குது மாடு. நீங்க கொம்ப வந்து கும்பகத்தை போய் கொம்ப வந்து மாடு அடக்க முடியாத மாடு தெருவு கட்டில இருந்து விட்டு ஆளை தகடிச்சுக்கிறீங்க. இதுக்கு வந்து சங்கத்துல வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க? சங்கத்துல சங்கம் ஆந்திரால சங்கம் கிடையாது, இப்ப சங்கம் ஏற்பாடு ஆயிடுச்சு. சங்க தலைவர், நான் நிர்வாகி தலைவர். வந்து அவங்க ஆளை வந்து ஒருத்தர் சேர்க்கிறான், ஒருத்தர் செத்துட்டான். சரிண்ணா. ஆசியா இப்ப வந்து சங்கம் வந்து ஆந்திராவில் எங்கேயுமே பண்டிகையே நடத்தக்கூடாதுன்னு சிஎல் இருந்து கலெக்டர் வந்து மொத்தம் எல்லாம் மொத்தம் இது பண்ணிக்கிறாங்க. சரிண்ணா. அது நம்ம சங்கத்துல இருக்கிறது நான் ஒரு ஆள் இல்ல, நாம வந்து பல சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அத்தனை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சுமார் எத்தனை மண்டலம் இருக்குதுன்னா நீங்க தொகுதின்றீங்க, நாங்க மண்டலான்றீங்க. 13-14 தொகுதிக்கு அந்த தொகுதி மொத்தம் என்ன கேக்குது. இப்ப நான் தலைவர் கேக்குது, இப்ப நம்ம தலைவர் லைன் இருக்கிறது அவர் என்ன கேக்குதுன்னா இப்ப மாடு ஓடும் போது அட்டை காட்டி விட்டுருக்க மாடு பாயத்துமே வந்து ஜல்லிக்கட்டு நம்மள வந்து வண்டி விளையாட்டனா மாடு ஓடும்போது எவனா கொடுக்க மாட்டோம். அது நம்ம அவருக்கு நம்ம பொறுப்பே கிடையாது. அவன் இது அது அரசாணியம் கவுத்து கையில இருந்து மாடு உடவே இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் புடிச்சு போறாங்க. மாடு இருக்குது. இப்ப அது மாட்டுக்காரர் என்ன சொல்றான்னு கேக்குறாங்க. மொத்தம் ஊர் மொத்தம் கேக்குது, ஆந்திரா மொத்தம். சரிண்ணா. இப்ப நீங்க மாட்டுக்காரங்க என்ன சொல்றீங்கன்னு தலைவர் கேக்குறாரு. இப்ப எப்படி நீங்க மொட்டையை மாடு விட்டது கரெக்டா? நீங்க விட்டது மாடு கரெக்டா இன்னைக்கு? ஆனா இது தப்பு தானா? ஆமா, அது இதுதான் பேசுது கரெக்ட். ஏன்னு கேளு, நம்ம மாடு வந்து பிரைஸ் அடிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அடிக்கும், நம்ம 2வது அடிக்கும் 3வது அடிக்கல. மாடு ரன்னிங்ல ஓடும் போது மாடு அடிச்சுன்னா அவன் தான் தப்பு. ஏன்னா குறுக்கு வந்து மாடு ரன்னிங்ல ஓடும் போது மாட்டுல உந்தப்படான்னு மாடு கூட கேன்சல் பண்ணி 2வது ரவுண்டு விடலாம். மாடு கையில இருந்து நம்ம வந்து தென்னந்தோப்பு தாம் கூட அங்க வந்து ஆந்திரால குத்தி கொலை பண்ணிச்சு. அது ஓடும்போது குத்திச்சு, அவனை மாட்டுக்காரன்னு ஒண்ணுமே தப்பு கிடையாது. அந்த மாதிரி ரன்னிங்ல ஓடும்போது குத்திருந்தா நாங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் தான். சரிண்ணா. இப்ப வந்து நீ கவுத்துல விடவே இந்த பக்கம் 4 பேர் அந்த பக்கம் 4 பேர் போய் ஆமாப்பா அவங்க தப்பா எல்லாம் சொல்ல மைக் வந்து இது தப்பா அவங்களுக்கு. மாடு வந்து அவங்க விடுமானாக்கா நீ மாடு வந்து அடக்கணும். கொம்புல வந்து ஒரு 4 பேர் பிடிச்சின்னு மூணு பிடிச்சி கப்பல் பிடிச்சிருந்து நம்ம மாடு அப்படியே அழுக்க போயிட்டு நம்ம வெளியே. ஆனா அந்த 2 பக்கம் டிராக்டர் சொன்னாங்கல்லண்ணா,
எல்லாமே தெரியும்பா. நான் வாழணும்னா சொல்றேன், 30 வருஷம் நான் வாழ்ந்துச்சுதானே. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. நான் நீ கும்பத்து மூலம் கவுத்து நீ கை போட்டு உங்களை எல்லாம் தள்ளிட்டு போயிட்டீங்கன்னா மாட்டு தான் தப்பு. எப்ப அவங்க கூட பிடிச்சாங்க கஷ்டப்பட்டாங்க, அவங்களும் தள்ளிட்டு போயிடலாம். நீங்க மாடு போல ஏன்னா வீடியோ வேணும் அனுப்புறேன். மாடு போல மாடு பிடிச்சிங்கிறீங்க. மாடு இந்த பக்கம் அந்த பக்கம் தெரு மடிக்க குத்தின்னு போச்சு மாடு. ஆளு சித்துட்டான். ஆந்திரா மக்கள் இப்ப 10 தெரு குப்பத்துல வந்து சாங்ஷன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிறோம். அந்த 10 தெரு பேன் பண்றாங்க. எதையாவது உன்னால நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ நீங்க அது 4 பேர் என்ன சொல்றாங்க சங்கம் அது என்ன சொல்றீங்களோ நீங்க சங்கத்துல கலக்கணும். சங்கத்துல நீங்க மீட் பண்ணணும். நீ என்ன பண்ற தயவுசெய்து சொல்றேன் உனக்கு நீ அபராதம் போடு அது போடு நாங்க சொல்ல மாட்டோம். சங்கத்துல நீங்க மீட் பண்ணணும். நம்ம தலைவரே நம்ம மொத்தம் தொழிலாளர் வராங்க நீங்க மீட் பண்ணுவோம். நம்ம தலைவர் பேச அவர் தமிழ்ல கூட பேசுவாரு. ஆனா தமிழ் வராது. அவர் கிட்ட கரெக்டா பேசுனீங்க. இப்ப நீ தப்புன்னு நான் சொல்றது இல்ல. இப்ப மாடு புடுக்கிறது எப்படி புடுக்கணும் அதுதான் தப்பு. மாடு ஓடு மாடு எப்படி மூடு நீ ஓனரே அவரு முக்கு கவர் புடிச்சது இல்லைன்னா அట్లా மாடு பாஜில என்னத்துக்கு வரணும்? இப்ப நீ என்ன ஒரு மாட்டு பேசிட்டு போனா. ஹலோ ஹலோ அண்ணா அவர் சொல்றது கேட்டு சொல்ல எனக்கு புரியாதுண்ணா சார். ரவி சார் అదే వాళ్ళకు తమిళ రాదంట, అది తెలుగు రాదంట. ఒకసారి మనతో మాట్లాడేసి పోనీ. అదే ఎప్పుడు రమ్మంటావు సార్? ఎప్పుడు రమ్మంటామంటే మన వాళ్ళంతా ఇప్పుడు పెద్ద పెద్ద చేర్చి వాళ్ళతో మాట్లాడేసి వాళ్ళు ఇప్పుడు పేషెంట్ అయిపోయి వాళ్ళు ఒకడు చనిపోయినాడు వాళ్ళు ఏం చెప్తా ఉన్నారు ఇప్పుడు పండుగ నిలిపేస్తా ఉన్నారు ఆంధ్రాలో. అవును. దీని పరిస్థితి మనం ఎట్లా మాట్లాడాలి ఏం మాట్లాడాలి ఆయన వచ్చిన తర్వాత మనం కూర్చొని డిస్కషన్ చేస్తాం. సార్ ఎప్పుడు రమ్మంటామా? ఆయనకు రమ్మను. రేపు కూడా రేపొద్దు ఎల్లుండి రమ్మను. సరే సార్. రేపొద్దు శనివారమా? రమ్మన్నారు సార్. నాలుగు వాళ్ళు దానిమో అది ఇది ఉంటుందా? రేపొద్దు మొన్నటి ఎప్పుడు రమ్మంటావు? యాభై రమ్మంటామా? మొన్నటి ఎప్పుడైనా పొద్దున్నే వచ్చేయి మనం. యాడికి కుప్పమ్మా? కుప్పమే రమ్మను మాట్లాడతాం. சரி சார். அண்ணா சொல்லலாம். நாளைக்கு விடுறேன். நாளைக்கு சனிக்கிழமை எனக்கு போன் பண்ணி குப்பை வாங்கினா அவங்க உங்க தெரிஞ்சவங்க கூப்பிடணும்ண்ணா. சரிண்ணா. நானும் அவங்களெல்லாம் கூப்பிட்டு சங்கத்துக்காரெல்லாம் வராங்க பேசிடலாம். பேசுறது முடிப்படலாம்ண்ணா. சரிண்ணா ஓகேண்ணா. நாளைக்கு போனா நாளைக்கு தெருவுக்குண்ணா. சரிண்ணா. தெருவு பேன் ஆயிடுண்ணா. உன்னை பத்தி மொத்தம் மாடும் எல்லாமே தெருவு பேன் ஆயிடுண்ணா. ஆந்திரா மொத்தம் கடவுள் பதம் மாடே விடமாட்டானா. வந்து பேசுறீங்களா? மீட் பண்ண சங்கத்துக்காரருக்கு பேசுனா உங்களுக்கு கூட நாங்க ஹெல்ப் பண்றோம். நீக்கே ஹெல்ப் பண்ணுறோம். சரியா? அவர் ரவிதா போன் பண்ணுவாரு. அவர் போன் பண்ணாக்க நீ ரிசீவ் பண்ணு. நான் போன் பண்ண நான் கூட அவரு கொஞ்சம் தமிழ் பேசுறாரு. லைட்டா தான். இல்ல அவரு நல்லா படிச்சிருக்காரு. அவரு நல்லா படிப்பு. அவர் கோடீஸ்வரர் அவரு குப்பத்துல.